குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் சங்காரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 426, உண்மையான சங்காரம். நித்த சங்காரம் 2 உடல் நீவுதல், வைத்த சங்காரமும் மாயாள் சங்காரமும், சுத்த சங்காரம் மனாதீதம் தோய்வித்தல், உய்த்த சங்காரம் சிவன் அருள் உண்மையே. நித்த சங்காரம் அப்படின்னா நாள் ஒடுக்கம், நீவுதல் அப்படின்னா தடவுதல். கனவு நிலையிலே ஜீவன் தூல உடலினின்றும் சூக்கும உடலை பற்றி நின்று தூல உடலை நழுவுமாறு விட்டுவிடுதல். நாள் ஒடுக்கம் என்ற நித்த சங்காரம் என்பது தூல சூக்குமமான 2 உடல்களையும் ஜீவன் தொட்டு கொண்டு இருப்பது ஆகும். இப்படி அமைத்த சங்காரம் மாயையை பொருந்திய சங்காரம் ஆகும். சுத்த சங்காரம் என்பது மனம் அதீதத்தில் போய் செயல் இன்றி சேட்டையின்றி இருப்பதாகும். அப்போது சிவன் அருளில் தோய்விக்க செய்வதே உண்மையான சங்காரம் ஆகும். பாடல் 427, சிவமாம் தன்மை அளித்ததே உண்மையான ஒடுக்கம். நித்த சங்காரம் கருவிடர் நீக்கினால், ஒத்த சங்காரம் உடலுயிர் நீவுதல், வைத்த சங்காரம் கேவலம் ஆன்மாவுக்கு, உய்த்த சங்காரம் சிவமாகும் உண்மையே. உயிர்க்கு கேவல நிலை என்பது சகல நிலையில் உள்ள தூய நிலை. இது சகல நிலையில் ஒளி பெற்று இருப்பதை குறிக்கும். உடல் உயிர் நீவுதல் அப்படின்னா கருவியும் கரணங்களும் கழன்று நிற்றல் அப்படின்னு அர்த்தம். நாள் ஒடுக்கம் என்பது பிறவி துன்பத்தை போக்கும். அங்கனமாயின் மனம் கருவிகள் ஒத்த ஒடுக்கத்தில் உடலும் உயிரும் பிரிந்திருக்கும் நிலை உண்டாகும். இங்கனம் வைக்கப்பட்ட ஒடுக்கம் ஆன்மாவுக்கு சுத்த கேவல நிலையாகும். சிவமாம் தன்மை அளித்த ஒடுக்கமே உண்மையான ஒடுக்கம் ஆகும். பாடல் 428, ஒடுக்கம் 4 வகை. நித்த சங்காரமும் நீடு இளைப்பு ஆற்றுதல், வைத்த சங்காரமும் மண்ணும் அனாதியில், சுத்த சங்காரமும் தோயா பரன் அருள், வைத்த சங்காரமும் நாலாம் மதிக்கிலே. இளைப்பாற்றல் அப்படின்னா நீண்ட உறக்கத்தில் வைத்தல், வைத்தா அப்படின்னா அமைத்து வைத்த, மனாதி அப்படின்னா மனம் முதலிய கரணங்கள், நாலாம் சங்காரம் அப்படின்னா கருவிகளினின்றும் நீங்கி பரன் அருளில் தோய்ந்து விளங்கும்படி செய்தல் அப்படின்னு அர்த்தம். நாள் ஒடுக்கம் என்ற நித்த சங்காரம் நீண்ட உறக்கத்தில் நிறுத்துவது ஆகும். அமைத்து வைத்த ஒடுக்கமும் மனம் முதலான கரணங்கள் அடங்கி இருக்கும்படி செய்தல் ஆகும். சுத்த ஒடுக்கமும் கூட கருவிகளினின்றும் நீங்கி பரன் அருளில் கூடாமல் இருப்பது ஆகும். மதித்து சொன்னால் கருவிகளினின்றும் கழன்று நீங்கி பரமன் அருளில் தோய்ந்து விளங்குமாறு செய்தல் 4ஆம் ஒடுக்கமான சங்காரம். பாடல் 429, சுத்த சங்காரத்துள் நிகழ்வது. பாழே முதலா எழும் பயிர் அப்பயிர், பாழாய் அடங்கினும் பண்டை பாழ் பாழாக, வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியாம், பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. பாழே முதலா அப்படின்னா பாழாகிய சிவத்தை முதலாக, குணம் குறி முதலானவை இல்லாததால் சிவம் பாழ் எனப்பட்டது. வாழா சங்காரம் அப்படின்னா முடிவை தராத சங்காரம். மால் அயன் செய்தி அப்படின்னா திருமால் நான்முகன் இவர்களின் செயல்கள், பிறப்பு இறப்பு ஆகிய செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது திருமால் அயன் ஆட்சிக்கு உட்பட்ட ஒடுக்கம் ஆகும். பாழாகிய குணம் குறியற்ற சிவத்தை முதலாக கொண்டு தோன்றும் ஆன்ம பயிர், அது தனு கரணம் முதலியவற்றுடன் கூட்ட பெற்ற பின் திரும்பவும் அடங்கினும் முந்தைய நிலையை அடையாது. இது முடிவினை தராத சங்காரம். ஆதலால் இச்சீவர்கள் திருமால் நான்முகன் செயலுக்கு உட்பட்டு பிறப்பிலும் இறப்பிலும் உழல்வார்கள். ஆணவ மலம் வன்மை கெட்டு வறுக்கப்பட்ட விதையை போல் வாழும் பயிரானது அந்த சிவத்தின் பரப்பில் அடங்கி இருக்கும். பாடல் 430, ஒளிமண்டலத்தில் மனம் ஒடுங்க வேண்டும். தீய வைத்த ஆர்மின்கள் சேரும் வினைதனை மாய வைத்தான் வைத்த வன்பதி ஒன்றுண்டு, காயம் வைத்தான் கலந்து எங்கும் நினைப்பது ஓர், ஆயம் வைத்தான் உணர்வு ஆற வைத்தானே. உலக மக்களே சேர்கின்ற வினைகளை சுத்த
கொடுத்து விடுவது போல் சிவனிடம் ஆர்வத்தை பெருக்கி நிற்பீர்களாக. இங்கனம் அழியும்படி செய்பவன் வாழும் இடமான சகஸ்ரதலம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்தை உடலிலேயே வைத்திருக்கிறான். கலந்து சிந்திப்பதற்கு உடலைச் சூழ ஒளிக்கற்றைகளையும் அமைத்திருக்கிறான். சிவனது கருணை என்னவென்று சொல்வது. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் திரோபவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.